Thank you. Sri Ganesh Murthy. துணைத் தலைவர் அவர்களே, வாய்ப்பிற்கு நன்றி. காலையில் இருந்து பல்வேறு கட்சியினுடைய தலைவர்கள் ஈழத்தில் நடைபெறுகிற இன்றைய நிகழ்வுகளை உங்கள் முன்னால் எடுத்து வைத்திருக்கிறார்கள். அங்கே நடப்பது இனப்படுகொலை, மனித உரிமை மீறப்பட்டுள்ளது. அதேபோல இறுதிப் போரிலே உலகம் தடை செய்த குண்டுகளை பயன்படுத்தி போர்க்குற்றம் நடைபெற்றிருக்கிறது என்றெல்லாம் அங்கே நடக்கிற அனைத்து செய்திகளையும் சொல்லியிருக்கிறார்கள். தொடர்ந்து மீண்டும் நான் சொல்வதற்கு நீங்கள் நேரம் தரமாட்டீர்கள். ஆகவே என்னுடைய கருத்தாக நான் வெளிப்படுத்த விரும்புவது, ஈழத்திலே நடைபெறுவது இனப்படுகொலை. அது இன்றைக்கு தொடங்கியதல்ல. சாஸ்திரி ஸ்ரீமாவா ஒப்பந்தத்திலே இருந்து, இலங்கையிலே இருந்து தோட்டத்திலே வேலை செய்த தொழிலாளர்கள் என்றைக்கு வெளியேற்றப்பட்டார்களோ அன்றையில இருந்து தொடர்ந்து ஈழத்தில் தமிழ் இனத்தை அழிக்கிற வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது பண்டாரநாயகவாக இருந்தாலும், ஸ்ரீமாவோ பண்டாரநாயகராக இருந்தாலும், ராஜபக்சேவாக இருந்தாலும், ஈழத்திலே இனி தமிழர்கள் வாழக்கூடாது என்கிற அந்த உணர்வோடு தான் அனைத்து காரியங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே நம்முடைய நண்பர்கள் முன்பே சொன்னது போல, முதலில் மொழி மறுக்கப்பட்டது, வேலை வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது, கல்வி மறுக்கப்பட்டது. அதேபோல அனைத்தும் ஆத்மீக ரீதியிலே அகிம்சையோடு போராடியவர்கள் அவர்கள் போராட்டத்திலே தோற்று போனதற்கு பின்னாலேதான் தந்தை செல்வா அவர்கள் வட்டுக்கோட்டை மாநாட்டிலே தீர்மானம் நிறைவேற்றி அதை வெளியிட்டார்கள். தனியீழம் தவிர வேறு வழியில்லை என்று அறிவிக்கப்பட்ட அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் அன்று நடைபெற்ற தேர்தலில் மக்களும் அதற்கு வாக்களித்து அதை ஒரு ரெஃபரண்டமாக வெளியிட்டார்கள். ஆனால் அதை அடக்குவதற்கு இலங்கை அரசாங்கம் ராணுவத்தை பயன்படுத்தியது. ஈழத் தமிழர்களை இனப்படுகொலையிலே அன்றைக்கு முதல் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே நடைபெறுகிற இனப்படுகொலை வெளிக்கொண்டு வந்த சேனல் 4க்கு இப்பொழுது நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகம் இன்றைக்கு கண் திறந்திருக்கிறது. இதுவரையிலே கண்மூடியிருந்த உலகம் இன்றைக்கு கண் திறந்து ஐநா மன்றத்திலே விவாதிக்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் ஐநாவே இதிலே தவறு செய்திருக்கிறது என்று அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட சம்பவத்தை நாம் பார்த்திருக்கிறோம். ஐநாவே அவர்களுக்கு வெளித்தரவில்லை என்று சொன்னால் யார் தருவது? இந்தியாவிற்கு ஒரு தார்மீக கடமை இருக்கிறது. தமிழகத்திலே 10 கோடி தமிழர்கள் நாங்கள் வாழ்கிறோம். உங்களை ஏற்றுக்கொண்டவர்களாக நாங்கள் இருக்கிறோம். இந்திய இறையாண்மையை ஏற்றுக்கொண்ட தமிழர்களாக நாங்கள் இருக்கிறோம். இறையாண்மை என்பது ஏதோ அரசு மக்கள் மீது செலுத்துகிற ஆண்மை மட்டுமல்ல, மக்கள் அரசாங்கத்தின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையும் தான் இறையாண்மை. அந்த இறையாண்மைக்கு இடையூறு வராமல் நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இங்கே அனைவருமே சொன்னார்கள், நடைபெற்ற கொலைகள், படுகொலைகள் அனைத்தையும் வர்ணித்திருக்கிறார்கள். என்னுடைய மரியாதைக்குரிய எஸ்.என். சின்ஹா அவர்கள் பேசுகிற போது இந்திய அரசாங்கத்தினுடைய குற்றத்தை, நடைபெற்ற இந்த இனப்படுகொலையிலே இந்திய அரசாங்கத்தினுடைய பங்கை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே அதிலே நான் சொல்ல விரும்பவில்லை. இன்றைக்கு இந்திய அரசாங்கம் உடனடியாக இதிலே தலையிட வேண்டும். இங்கு அனைவருமே பேசினார்கள். நம்முடைய மதிப்பிற்குரிய தயாநிதி மாறனர்கள் பேசுகிற போது கூட அனைவரும் ஒத்த கருத்தோடு நாங்கள் இதில் இயங்குகிறோம் என்று சொன்னார்கள். நான் அதில் கொஞ்சம் வேறுபட்டவன். அமெரிக்கா கொண்டு வருகிற தீர்மானத்தை ஆதரிக்க வேண்டும் என்று நம்முடைய நண்பர் லிங்கம் பேசினார்கள். அமெரிக்கா என்ன தீர்மானம் கொண்டு வரப்போகிறது? அது ஒரு மாய்மாலம் தான். சென்ற முறை தீர்மானம் கொண்டு வந்தார்கள். அதிலே எல்எல்ஆர் அமைக்கப்பட்டது. அதனுடைய நிலைமை என்ற ஐநா அமைத்த குழுவை இன்றைக்கு அதிலே தவறு செய்திருக்கிறது என்பதை தெளிவாக வெளிப்படுத்துகிறார்கள். மனித உரிமை ஆணையருடைய நிறைவு பகுதியில் அதை வெளிப்படுத்துகிறார்கள். இப்படி ஐநாவை நம்ப முடியாமல் நம்மை அண்டையில் இருக்கிற இந்திய நாடும் இதற்கு உதவி செய்யவில்லை என்று சொன்னால் யார் அவர்களை காப்பாற்றுவது? நாம் சொல்லுகிறோம் அண்டை நாடு, சக நட்புடைமை உள்ள நாடு என்று நாம் சொல்கிறோம். நான் உங்களை கேட்டுக்கொள்ள விரும்புவது, தமிழகத்தில் இருக்கிற 10 கோடி தமிழர்கள், அதே போல இந்திய நாடு முழுவதும் இருக்கிற இந்துக்கள், அவர்களுடைய கடமையாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால் அங்கே இந்த மதத்தை ஒழிக்க வேண்டும் என்று 2500க்கும் மேற்பட்ட கோயில்கள் இன்றைக்கு இடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. தமிழர்கள் இன்றைக்கு வாழுகிற நிலையிலே அங்கு இல்லை. இருக்கிற பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள். மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை. விவசாயம் செய்வதற்கு இன்றைக்கு அங்கே வாய்ப்பில்லை. ஆக அனைத்து வகையிலையும் இளமே அழிக்கப்பட வேண்டும் என்றிருக்கிற முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு
அமெரிக்காவினுடைய தீர்மானத்தை நம்பி நமக்கு பயனில்லை. இந்திய அரசாங்கம் முன்வந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும். ஐநா மனித உரிமை ஆணையம் நிறைவு பகுதியிலே குறிப்பிட்டதைப் போல அதை நடைமுறைப்படுத்துகிற வகையில் இலங்கையில் மனித உரிமைகள், மனிதநேய சட்டங்கள் அப்பட்டமாக மீறப்பட்டுள்ளது. அது குறித்து ஒரு சுதந்திரமான நம்பகத்தன்மை வாய்ந்த விசாரணை நடத்தப்பட வேண்டும். அதேபோல அந்த விசாரணையிலே குற்றவாளிகளை கண்டறிந்து தண்டனை வழங்குகிற அந்த வகையிலே அந்த தீர்மானம் அமைய வேண்டும். அதேபோல ஈழத்தில் நடைபெற்றது போர்க்குற்றம் மட்டுமல்ல, அது ஒரு இன அழிப்பு வேலை. தமிழினத்தை இலங்கை தீவில் இருந்து முற்றிலுமாக அழிக்க நடந்த இனப்படுகொலை. எனவே இனியும் அங்கு சகவாழ்வு என்பது சாத்தியமில்லை. தமிழ் தேசிய இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண ஒரே வழி புலம்பெயர்ந்த தமிழர்கள் உள்ளிட்ட ஈழத்தமிழர்கள் கலந்து கொள்ளும் சுதந்திரமான நேர்மையுடன் கூடிய ஒரு பொது வாக்கெடுப்பிற்கு வழிவகை செய்ய வேண்டிய தீர்மானத்தை ஐநா மன்றத்திலே நாம் கொண்டு வர வேண்டும். கடந்த 4ஆம் தேதி ஐநா மன்றத்தின் முன்பாக புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடி நான் அதிலே கலந்து கொள்கிற வாய்ப்பை பற்றி ஆயிரக்கணக்கானவர்கள் அங்கே கூடி அவர்கள் எடுத்த தீர்மானமே தனி இனம் தவிர வேறு வழி இல்லை, இல்லை என்றால் எல்லாளன் எழுவான் என்ற குரலை அவர்கள் எழுப்பினார்கள். அதை நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாளன் எழுவான் என்ற குரல் ஈழத்திலே உருவாகிறது என்று சொன்னால் அதை அந்த குரல் வராமல் அவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதற்கு முன்பாக பொது வாக்கெடுப்பு என்பது இன்றைக்கு புதிதல்ல. பொது வாக்கெடுப்பு உலகத்தில் இன்றைக்கு 15 நாடுகளை மலரச் செய்திருக்கிறது. தன்னாட்சி உரிமையை பெற்றுத் தந்திருக்கிறது இந்த பொது வாக்கெடுப்பு. அது ஏன் இலங்கையிலே பயன்படுத்தக்கூடாது? அதை ஏன் இந்தியா வலியுறுத்தக்கூடாது? இந்தியாவிற்கு அந்த தார்மீக உரிமை இல்லையா? தார்மீக உரிமை மட்டுமல்ல, தார்மீக கடமையும் இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் உங்களோடு இணைந்திருக்கிறோம். உங்களோடு இணைந்த காரணத்தினாலே நாங்கள் கச்சத்தீவை இழந்தோம். உங்களோடு இணைந்த காரணத்தினாலே இலங்கையில் இருந்த லட்சக்கணக்கான தோட்ட தொழிலாளர்கள் அந்த இலங்கையை வளப்படுத்தியவர்களை வெளியேற்றினீர்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தினுடைய சட்டமன்ற நிதி அறிக்கையில் 1956 இருந்து தொடர்ந்து புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்களுக்கென்று நிவாரண நிதி ஒதுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். 56 இருந்து இன்றைக்கு வரை அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தமிழக அரசாங்கம் நிதி ஒதுக்கி அவர்கள் வாழ்வை காப்பாற்றுகிறது என்று சொன்னால் அதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை உங்களுக்கு இல்லையா? ஆகவே நான் உங்களை கேட்டுக்கொள்ள விரும்புவது, உடனடியாக இந்திய அரசாங்கமே முன்னின்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும். அதே போல வாக்கெடுப்பு நடத்துவதற்கு இந்திய அரசாங்கம் ஐநா மன்றத்திலே தீர்மானம் கொண்டு வர வேண்டும். அதற்கு முன்பாக தமிழர் பகுதியில் இருந்து ராணுவம் காவல்துறையும் உடனடியாக வெளியேற வேண்டும். தமிழர்கள் மீதான துன்புறுத்தல், வன்முறை, கற்பழிப்பு, கொலை போன்ற வன்முறை செயல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். முகாம்களில் இன்னும் அடைத்து வைக்கப்பட்ட தமிழர்களை அவர்களின் சொந்த இடங்களுக்கு அனுப்ப வேண்டும். பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு உதவிடும் பன்னாட்டு தன்மார்ந்த நிறுவனங்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும். தமிழர் பகுதியில் சிங்களவர் குடியமர்த்தப்படுவது உடன் நிறுத்தப்பட வேண்டும். இதுவரை தமிழர் பகுதியில் குடியேற்றப்பட்ட சிங்களவர்களை வெளியேற்ற வேண்டும். சிறைச்சாலையில் அடைத்து வைக்கப்பட்ட இளைஞர்கள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும். இதை நடைமுறைப்படுத்த வேண்டிய தார்மீக கடமை இந்தியாவுக்கு இருக்கிறது. விரும்பியோ விரும்பாமலோ இந்தியாவை ஏற்றுக்கொண்டு இந்தியாவில் வாழுகிற தமிழர்களாக நாங்கள் 10 கோடி பேர் இருக்கிறோம். புல்கொடி உறவு காக்க வேண்டிய பொறுப்பு இந்தியாவுக்கு இருக்கிறது. இந்து கலாச்சாரம் உலகிலேயே கோடிக்கணக்கான இந்துக்கள் வாழும் இந்திய நாட்டில் தார்மீக கடமையும் அதுவே. ஆகவே இறையாண்மை என்பதை காப்பாற்றுகிற வகையில் இந்திய நாட்டினுடைய இறையாண்மைக்கு பங்கம் வராத வகையில் இந்தியா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன். வணக்கம். Thank you.